கேது விலகி 12ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு எப்பவுமே நிறைய நல்ல விஷயங்கள குடுக்கும். காரணம் கேட்டீங்கன்னா, இந்த உபஜெயஸ்தானம் சொல்லுவோம். 3, 6, 10, 11ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் அமையும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மிக மிக முக்கியமான பாவகிரகம் அப்படின்னு சொன்னா ராகு பகவான் தான். அந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஜாதகத்திலே ஜெனரலா நீங்க லக்னத்துல ராகு லக்னத்துக்கு 6ல ராகு இருக்குனாவே வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. அப்ப ராசிக்கு நம்ம பார்க்கும்போது இப்ப 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும் முதல்ல. ஏன்னா லாஸ்ட் 1 1/2 இயரா பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்னோம். பயங்கர புத்திசாலி, அறிவாளி, தனித்துவம் இருக்கு எல்லாம் சொன்னோம். நீங்க அவங்ககிட்ட போய் இத சொன்னீங்கன்னா, "நீங்க வேற சார். நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவ்வளோ பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில. எல்லா இடத்துலயும் உத வாங்கியிருக்கேன். எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஒரு வாட்டி கூட ஒரு விஷயத்த ஒரு வாட்டி செஞ்சு முடிக்க முடியல என்னால. அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு" சொல்லுவாங்க. அது குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் அந்த நிலைமை இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை குடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும்.